சொல்றாங்க, தமிழனுடைய கலாச்சாரமே ஒருத்தனுக்கு ஒருத்தி. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு கல்யாணம் பண்ணேன்னா ஊரே சேர்ந்து நல்லா மகராசனா நல்லா விளையாண்டுவீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாம ஒரு சின்ன விட பிடிச்சேன்னா என்ன சொல்லுவீங்க? உனக்கு ஏன்டா அந்த வேண்டாத விளையாண்டு தானே கேட்பீங்க. பார்த்தீங்களா, மனிதனுக்கு ரொம்ப கீர்த்தி அவசியம், அதே நேரத்தில் கொஞ்சம் குளிர் இந்த மணிக்கு இடத்துல பிரித்தி அவசியம். சரியா? என்னது ஆகப்பட்ட நேரத்தில் கந்த புராணம் எல்லாரும் கேட்டு புண்ணியத்தை பெறுங்க. சிவனாருடைய வருதிப்படி சிவனுடைய நெற்றிக்கிழந்து 6 தீப்பொறிகளாக தோற்றி வைக்கப்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். வந்தவர் என்ன பண்றாரு, அக்னி பகவான் கரங்களிலே தாங்குகிறார். அக்னி பகவான் தாங்க முடியாமல் வாயு பகவான் கையிலே கொடுக்க, வாயு பகவானும் தாங்க முடியாமல் வர்ண பகவானிடம் கொடுக்க, வர்ண பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை கொண்டு வந்து சரவணம் எனும் ஞான பொய்கையிலே விட. சரவண பொய்கை எங்க இருக்கு? பழனியில திருப்பரங்குன்றத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரவண பொய்கை எங்க இருக்குன்னா இமயமலையுடைய அடிவாரம், கைலாயத்துடைய அடிவாரத்துல இருக்கு. ஏன் அதற்கு சரவண பொய்கைன்னா, சரண் என்றால் தெர்பை, தெர்பை நிறைந்த பொய்கை, அதனாலதான் அதுக்கு சரவணம் பொய்கை என்று சொன்னார்கள். பாருங்க, தெர்பை நிறைந்த பொய்கை. அதனாலதான் பிராமண கையில பாருங்களே எப்பவுமே தெர்ப புல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோவில் கும்பாபிஷேகத்தப்ப கலசத்துல தெர்பையை வச்சு கட்டியிருந்தாங்களா? அதே போல கோவில் கும்பாபிஷேகத்தப்ப யாகசாலையில இருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தெர்ப புல் மூலமாக உயிர்ப்பித்தல் நிகழ்வு நடந்துச்சு. பாத்தீங்களா? கும்பாபிஷேகத்தப்ப இதெல்லாம் நான் பார்க்கணும். யாகசாலையிலிருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தெர்ப புல் மூலமாக உயிரை கொண்டு போவாங்க. ஆக உயிர் இன்னும் புரியுற மணிக்கு நமக்கு சொல்லணுமா, இந்த அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அப்ப பாருங்களே, இந்த கையில மோதிர வரல என்ன பண்ணுவாங்க, தெர்ப புல் மூலமா மோதிரம் செஞ்சு போடுவாங்க. செஞ்சு போட்டு இந்த பிண்டத்தை சொல்லுவார். அறிந்தவர் அறியாதவர் 7 தலைமுறைக்கும் காசி ராமேஸ்வரம் பிண்டம் சமர்ப்பணம் யாமீன்னு சொல்லி வைப்போம். யாரை நினைச்சு யார் பேரை சொல்லி வைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணது போல சமம். அப்ப உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? தர்ப புல்லுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட தர்பை நிறைந்த பொய்கையிலே இந்த தீப்பொறிகளாக வந்தவர் 6 கமல மலர், 6 கமல மலர். கமலம் என்றால் தாமரை மலர். தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த பூவுலகில் அவதரித்தார். முருகா என்று சொன்னமன்னால், மனமுருகி சொன்னமானால் 3 பிறவில செஞ்ச பாவம் போது. கோயிலுக்கு கெடா வெட்ட தேவையில்லை, சூட ஏற்ற தேவையில்லை, மாலை வாங்கி போட தேவையில்லை, தேங்காய் உடைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ணாம முருகா என்று மனமுருகி சொன்னமானால் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும். அதுக்கு சின்ன உதாரணம், அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பித்தை. கல்லுக்கு சேலை கட்டி வச்சுனா கூட கரைச்சி பார்ப்போம், ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போமே. அப்படி பல பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவன் பல தாசின்னு தெரியுமில, அந்த காலத்துல காசு கொடுத்து போற பொம்பளை, பல தாசி பெண்கள்கிட்ட போய் உடம்புல வியாதியை வாங்கிட்டான். உடம்பு பூரா வெண்குஷ்ட வியாதி. இந்த வியாதி வந்தவன் கூட பிறந்த அக்கா காரி வாடா வைத்தியம் பார்க்க போகணும்னு கூட்டி போறான். இல்ல என்னால வலி தாங்க முடியல, ஒரு பொம்பளை இருந்தா போதும் நீ பொழுத கிடத்திடுவேன். இவ வைத்தியம் பார்க்க கூப்பிடுறேன். ஆனா இவ என்ன, தன்னுடைய லாபத்துக்காக ஒரு பெண் இருந்தா போதும் நீ பொழுத கிடத்திடுவேக்கா, ஏதாவது ஒரு பொம்பளை இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்றேன். சரி என்னடா போய் தொழிலேன்னு சொல்லி இந்த அக்காகாரி என்ன பண்றா, பல தாசி வீடுகளில் போய் 500க்கு 1000 தர்றேன், யாராவது என் தம்பியை கொஞ்ச நேரம் சந்தோஷமா வச்சிருங்களேன்னு சொல்லி கூப்பிடுறான். அங்க இருக்க தாசி பெண்கள் அவனுக்கு இருக்க வியாதி தெரிந்து எந்த பெண்ணும் வரமாட்டேன்ட்டான். மனசு உடஞ்ச அக்காகாரி வீட்டுக்கு வர்றா. வந்தோடனே எங்கக்கா யாராவது வந்தாங்களான்னு கேட்கிறேன். தம்பியோட ஏக்கத்தை உணர்ந்த உள்ள அக்காகாரி, உனக்கோ பொம்பளை வேணும் கேட்கிற, ஊர்ல இருக்க எந்த பொம்பளையும் உன்கிட்ட வரமாட்டேன்றான், நான் வேணா பொம்பளை தான்டா, என்ன வேணா அனுபவிச்சுக்கடான்னு சொல்லி சேலையத்தான் தரைச்சான். அப்பதான் மனசு உடஞ்சான். கூட பிறந்த அக்காவே இந்த வார்த்தை சொல்லிவிட்டான், இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்கணுமா சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார். எங்கே? அண்ணாமலை கோவில், திருவண்ணாமலை கோவில் கோபுரத்திலிருந்து ஏறி குதிப்பதற்காக புறப்பட்டு சென்றார். போகும்போது பாருங்க, கோயில் வாசல்ல ஒரு சிவனடியார் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிரிவலம் வருவாங்கல்ல திருவண்ணாமலையில, அவங்களுக்கு கூட உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும், முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் சாக போனவர் கூப்பிடாரு, தம்பிங்க வாங்க தம்பி, முருகா என்று சொல்லுங்கள் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும்னு சொல்றாரு. அட ஏயா நானே சாக போயிட்டு ஏன்ட்ட ஏயா இதை சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. போனவர் பாருங்க, கோயில் கோபுரத்துல ஏறினார். ஏறினவர் தன்னுடைய கை நழுவி கால் நழுவி விழும்பொழுது தன்னையும் அறியாமல் தன் நாவலே முருகான்னு சொல்லி போறார். சொன்னவரை முருகப்பெருமானே கரங்களிலே தாங்கி அருணா அமைதியாக இருந்தார். 1 நாள் 2 நாள் இல்ல, 12 ஆண்டு அமைதியாக இருந்த அருணனிடம் மறுபடியும் முருகப்பெருமான் காட்சியளித்து, அருணா என் மீது பாடுங்க. நான் என்ன பாடுவேன், பெண்மித்தனாக வாழ்ந்த நானே ஊர் ஊரா சங்கு சங்குன்னு தெரியுது, எனக்கு என்னையா தெரியும்னு கேட்டப்ப அப்பதான் அருணகிரி
என் மீது முத்து முத்தாக தமிழ் எடுத்து பாடு என்று சொல்லி தன்னுடைய நாவலை ஓம் என்று எழுதினார். அதனால இந்த உலகத்திற்கு பாதி மதிநதி போது மணிச்சடை நாதனருடைய குமரேசா பாவி கனிமொழி மாது குரமகள் பாதமருடைய மனமாளான்னு சொல்லி இந்த உலகத்திற்கு திருப்புகள் கிடைத்தது. பார்த்தீங்களா? ஆக அமைதியாக இருந்த அருணகிரிநாதருக்கு முருகாண்டு சொன்னனால ஒரு சிறப்பு. 5 வயசு வரைக்கும் வாய் பேசாத குழந்தை குமரகுருவர். தாயின் இழப்புன்னு திருச்செந்தூர் கோயில் கொடிமரத்தில் உட்காந்து 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்தாங்க. விடிஞ்சா விரதம் முடியுது, 48 நாள் நிறைவடையுது. இந்த குழந்தை நாளைக்குள்ள பேசலைன்னா நாங்க கணவன மனைவி கடல்ல விழுந்து சாவோம்னா 2 பேரும் புருஷன் முன்னாடி கடல்ல விழுந்து சாகிறதுக்கு போறாங்க. கொடிமரத்துக்கிட்ட ஒரு குழந்தை வந்து குமரா எங்கே என் பேரை சொல்லு முருகா என்று சொல்லு சொல்ல. ஊமை குழந்தை எப்படி பேச? 5 வயசு வரைக்கும் பேசாத ஊமையாக இந்த குழந்தை முருகபெருமானை காட்சியளித்து நாவலை ஓம் என்று எழுதினார். முருகா அம்மா அப்பா என்று சொன்னனால்தான் இந்த உலகத்திற்கு மீனாட்சி பிள்ளைத்தமிழ் கிடைத்தது குமரகுருபரால். ஆக முருகா என்று சொன்னனால இந்த உலகத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட முருக பக்தர்கள் இந்த நாடகத்தை போடக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் நீடோடு வாழ்க வாழ்க என்று எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டணும். முருகன் ஏன் வந்தான்ற ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு. இப்ப தெய்வியான எப்படி திருமணம் முடிச்சார்? சூரபதமனை அழித்ததற்காக 39 தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க வரக்கூடாது. இவங்க 2 பேர் யாரு எதற்காக திருமணம் முடிக்கிறாங்கன்ற விஷயத்துக்கு மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணாரு? நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை புற கொடுத்து இந்திரலோக பதவி அடைவதற்காக போனார். அப்ப மகாவிஷ்ணு பெருமாள் குள்ள வடிவத்துல வாமன அவதாரத்துல வந்து மகாபலி எனக்கு 3 அடி நிலம் இருந்தார் எடுத்து கேட்டார். 1 அடி நாள் முன்னை இழந்து 2 அடி நாள் முன்னை இழந்து நான் 3வது அடி எங்கேயா வைக்கணும்? பெருமாளே உங்களுடைய திருவடி கூட நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க காலை தூக்கி என் தலையில வைங்கன்னு சொன்னார். காலை தூக்கி எங்க வைங்க? தலையில வைங்கன்னு சொன்னார். அதனால பெருமாள் கோயிலுக்கு போனா தலையில ஒரு கும்பா பார்த்துருக்கீங்களா? அங்கே பெருமாளுடைய திருவடி இருக்கின்றது. ஆக மகாபலி அது பாதாள லோகத்துக்கு தள்ளிட தலையில காலம். அந்த ஆனந்த கண்ணீர் அவதரித்தவள் தான். இங்கிருந்து வர்றது கஷ்டத்துல வர்ற கண்ணீர், இங்கிருந்து வர்றது ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. 2 துளி அமிர்தம், அதான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து 39 தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சூரபதமனை அழித்து ஆட்கொண்டதற்காக திருமணம் முடித்து வைத்தார்கள். எங்க ஊருக்கு பேரே பரங்கிரி சிவகிரி தென்மரகுன்றம். நம்மால் ஊரவே திருப்பி வச்சனாலதான் இப்ப திருப்பரங்குன்றம் என்று சொன்னார்கள். திருப்பரங்குன்றத்துல தெய்வயானைக்கு திருமணம். இந்த வள்ளி எங்க இருந்து வந்தாங்க தெரிஞ்சுக்கணும்ல. வள்ளியோட தாய் தப்பையானது தெரிஞ்சுக்கணும்ல. மகாவிஷ்ணு மானிசனாக மாற மகாலட்சுமி மானாக போய் நிற்க மானை நோக்க மான் கருவிட்டு மானுடைய வயிற்றுல பிறந்து ஏன் வள்ளியில் பேர் வச்சாங்கன்னா வள்ளிக்கிழங்கு தோன்ற பள்ளத்துக்குள்ள கிடையாது. வள்ளிக்கிழங்கு தோன்றதுக்கு முன்னாடி இப்போ சக்கரவள்ளி கிழங்கு தோன்றணும்னா முதல் என்ன பண்ணணும்? மேலே கொடி இருக்கும், சக்கரவள்ளி கொடி தான் இருக்கும். அதுபோல் அந்த வள்ளிக்கிழங்கு தோன்றதுக்கு முன்னாடி அந்த கொடியை கூட அகட்டி போட்டுட்டு, ஏன்னா வள்ளிக்கிழங்கு தோன்ற முடிஞ்சுக்க உள்ள ஒரு ஆள் நின்று கையெழுத்துக்குனா கூட ஆள் தெரியாது, அவ்வளோ பெரிய பண்டமாக இருக்குமா. அப்படிப்பட்ட இடத்துல ஆக அந்த கொடி கிடந்த இடத்துல மான் போய் குழந்தையை ஈண்டுச்சு. மான் வயிற்றிலே பிறந்தவர். அதனாலதான் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கிழமை அவதரித்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஆக முததாரமா அவரை கட்டுரை காரணம் அவர் கிரியாசக்தி. கிரியாசக்தி என்பது தெய்வியான கையெடுத்து கும்பிடக்கூடியவர். இச்சாசக்தி என்பவள் இப்போ சூரபதமனை அழித்து ஆட்கொண்டதற்காக முருகபெருமான் கொண்டு சூட்ட தணிப்பதற்காக இருக்கிற தனிகாசல குமரனாக. ஆக வள்ளியை கொண்டு போய் சேர்த்தோம்னா இச்சாசக்தி போயிட்டா சந்தோஷமா இருப்பாரு. அதே போல முருகபெருமானை வணங்குவதற்கு முன்னதாக கோயிலுக்கு போன உடனே முருகான்னு மற்ற சாமியை பார்த்தோம்னே கிணத்துல போட்டுக்க கூடாதான். முதல் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்க வேலை பார்க்கணும். கையில வைத்திருக்கக்கூடிய வேல் ஞான வேல். ஞான வேலை பார்த்தால் ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்து விட்டால் ஞான கடவுளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிட்டும். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருக பக்தர் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்கரனே நினைக்கிறதுனால நிறைந்தது. ஆமா, சுந்தரம்